சூரிய தொடர்பில் நிகழும் சிவராஜ யோகத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியனும் இணைவில் இருந்தாலும் சரி, அதுபோல சூரியன் குருவனுடைய பார்வையில் இருந்தாலும் சரி, இந்த ஜாதகருக்கு குரு சூரிய தொடர்பு பெற்று சிவராஜ யோகமானது உருவாகிறது. இதுல அதீதமாக வலுவாக செயல்படுவது முன்பின் ஒரு 15 டிகிரிக்குள்ள சூரிய நினைவோ அல்லது சூரிய பார்வையோ, அதாவது குருவின் பார்வையோ சூரியன் பெற்றிருக்குன்னா இது அதிக வலு கொண்ட சிவராஜ யோகமாகும். அது குறிப்பா 7.5 டிகிரி பார்வைன்னா அதீத வலு, 15 டிகிரி வலுன்னா வலுப்பெற்ற அந்த சிவராஜ யோகம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதாவது கிரகம் ராசி சக்கரத்திற்கு திரிகோணங்கள்ல அமர்ந்து இருந்தாலும் யோகம்தான், எனினும் அதை விட வலு 15 டிகிரி 7.5 டிகிரி. இது ஒரு புறம் இருக்கட்டும். யார் ஜாதகங்கள்லாம் இந்த குரு பார்வையில சூரியன் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் சிவராஜ யோகம் உருவாகிறது. சிவராஜ யோகம் ஜாதகருக்கு என்ன தெரிகிறது? சூரியன் என்பது அரசனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுபோல ஜாதகருடைய ஆளுமை திறனையும் நிர்வாக திறனையும் குறிக்கக்கூடியது சூரியன். அதாவது தலைமை பண்புன்னு சொல்லக்கூடிய அந்த எதையும் தனித்து பிறரை வைத்து அவர்களை வைத்து வேலை வாங்குவது, பிறர்களை வைத்து ஒரு வழி நடத்துவதை குறிக்கிறது தான் இந்த சூரியன் என்ற ஒரு கிரகம், அரச கிரகம், ஆளுமை கிரகம். இப்படிப்பட்ட சூரியனை குரு பார்த்து சிவராஜ யோகம் கொண்ட ஜாதகருக்கு சமூகத்துல பெரும்பாலும் உயர் மனிதர்களாக இருப்பார்கள். இவர்கள் பிறருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதுபோல பெரும்பாலும் அரசியல் லாபம், அரசாங்க லாபத்தை பெறக்கூடிய நபர். ஒருத்தர் பார்த்தா அந்த சிவராஜ யோகம் கொண்டவர்கள் இந்த 2 ஆர்வத்தோட இது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்ல வேலை செய்வார். இல்ல கவர்மெண்ட் வேலை இல்லை, ஆரம்ப காலங்கள்ல தசாபுத்தி சரியா நடக்கலன்னா அரசியல்ல முக்கிய நபராக இருக்கக்கூடியது. முடிவுகள் எங்கெல்லாம் எடுக்கணுமோ அங்க இந்த ஜாதகருடைய ஒரு ரோல் அங்க பிளே ஆகும். ஒருவேளை ஜாதகருக்கு அரசு வேலையும் கிடைக்கல, ஒரு நல்ல நிலையில அரசியலுமே இல்லை, அப்படி இருந்தாலும் இந்த சிவராஜ யோகம் கொண்டவர் தொழில்ல பெரும் ஒரு உயரிய நிலையை அடைகிறார். எங்க போனாலும் ஜாதகருக்கென்று ஒரு தனி மரியாதை கிடைக்குது, ஜாதகருடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. அந்த அளவுக்கு சமூகத்துல கௌரவ பெயர் புகழையும் உயர் பதவிகளையும் கொடுக்குது. அதுபோல வேலை பண்ணல, தொழில் பண்றாரு, பிசினஸ் பண்றாரு, ஆதிபத்தியத்துல கனெக்ட் ஆகல, வேலை பாவத்துல குரு சூரியன்னா தொழில் பண்றாருன்னா தொழில இவர் ஒரு தனி சாம்ராஜ்யத்தை வைத்திருக்கக்கூடிய நபர், ஒரு பெரும் அதிகாரத்துல இருக்கக்கூடிய நபர். அப்ப இந்த சிவராஜ யோகத்தினுடைய வெளிப்பாடாய் ஒரு ஜாதகத்துல இந்த சிவராஜ யோகம் நிகழ்துன்னா ஏதாவது கிரகம் வலுத்துருச்சுன்னா ஜாதகர் சமூகத்திலே உயர்நிலையில இருக்கக்கூடிய நபராக மாற்றி கொடுக்குது இந்த சிவராஜ யோகம். யோகரா அவயோகரா அதெல்லாம் அடுத்த பட்சம், அதெல்லாம் குடும்ப வாழ்க்கையை பாதிக்குமா, பொருளாதார வாழ்க்கையை பார்க்குமான்றதெல்லாம் அடுத்த பட்சம். இந்த யோகா இருந்தா தலைமை பண்பு, உயர் அதிகாரம், ஜாதகருக்கு சமூகத்துல ஒரு உயர் அந்தஸ்து கிடைக்கிறத உறுதிப்படுத்தணும். அடுத்ததாக